அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் எல்லாருமே இப்போ எழுத்து தேர்வை முடிச்சுட்டு ப்ராக்டிக்கல் இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலீஃப்காக எக்ஸாம் எழுதிட்டு அவங்க இந்த ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணாமல் டைரெக்டாக இன்டர்வியூன்ற ப்ராசஸ்க்கு தான் போக போகிறீங்க. ஒரு 30 மதிப்பெண் உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்டர்வியூவில் கொடுக்க போகிறாங்க. அந்த 30 மதிப்பெண்களுக்கு நீங்கள் இன்டர்வியூவில் போய் பதில் சொல்லணும். அப்படி சொல்கிற பதில் மூலமாக அந்த 30க்கு ஒரு 20-25 இந்த லெவலில் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த இன்டர்வியூக்கு என்ன மாதிரியான கேள்விகளை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத நாம் ஒரு 2-3 பாகமாக பார்க்க போகிறோம். ஏன்னா இன்டர்வியூ எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா 1:10ன்ற ரேஷியோவில் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அந்த பணியிடங்கள் எவ்வளவோ அதுக்கு ஒரு 10 நபர்களுக்கு மேலே தான் கூப்பிடுவாங்க. அப்போ அதாவது 1:10ன்னா ஒரு காலி பணியிடத்துக்கு 10 பேர் அப்படிங்கிற ரேஷியோ அடிப்படையில் கூப்பிடுவாங்க. அப்போது கேள்விகள் அதிகமான ஏரியாவை கவர் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. இதே மாதிரியே ஓஏவுக்கும் நீங்கள் இன்டர்வியூ போவீங்க. மசால்ஜி, வாட்ச்மேன், அப்புறம் வாட்டர்மேன், காப்பியஸ்ட் அட்டெண்டர், இந்த மாதிரியான ஜாபுக்கும் இன்டர்வியூ போவீங்க. அவங்களுமே சேர்த்து இந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் எஸ்பெஷலாக நாம் இந்த இன்டர்வியூக்கான கேள்விகள் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுப்போம். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறத நம்ம ஆன்லைன்லேயும் நடத்தி கொடுக்குறோம். கூகுள் மீட் மூலமாக நீங்கள் கனெக்ட் ஆகணுன்னாலும் ஆகிக்கலாம். இப்போ இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் ஒரு 3 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு பேனரில் போய் உட்காருவீங்க. உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்டர்வியூ பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த ஏரியாவை பற்றின நாலேஜோடு அங்கே போனீங்கன்னா அந்த கொஷினுக்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஏரியாவை பற்றி நீங்கள் ரொம்ப கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஏரியா சம்மந்தமாக நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுங்கள். அங்கேருந்து தான் கேள்விகள் நிறைய வரும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ முதல்ல பார்ப்போம். இப்போ கோர்ட் இன்டர்வியூக்கான கேள்விகளில் முதல்ல எடுத்த உடனே நம்ம உள்ளே போவோம். உள்ளே போன உடனே நம்மக்கிட்ட செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்னு கேட்பாங்க. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா சொல்கிறது நம்மளுடைய ஃபேமிலி ஸ்டோரிஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா என்னுடைய பேர், அப்புறம் நான் எந்த ஊர்லேருந்து வரேன், நான் என்ன படிப்பு படிச்சிருக்கேன், நான் ஏதாவது பணி அனுபவத்தில் இருந்திருக்கேன்னா, இல்லை நான் வீட்டில் இருந்து படிச்சுட்டே இருந்தேன்னா, இல்லை இப்போ விமனாக இருந்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்களா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றதோட நிப்பாட்டிடணும். ஓகேவா? ஸோ அப்படி செல்ஃப் இன்ட்ரோ முடித்த பிறகு அவங்கக்கிட்ட இருந்து அடுத்த கொஷின் என்ன வரும் அப்படின்னா, இப்போ சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணும் பொழுது இது 10th லெவலுக்கான ஜாபு, ஒருவேளை ஓஏ மசால்ஜி மாதிரி இருந்தால் 8th லெவலுக்கான ஜாபு. ஸோ அப்போ இது ஒரு 10th 8th லெவல் ஜாபு. இதுக்கு நீங்கள் ஒரு ஹையர் குவாலிஃபைடு நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணியிருக்கிறவங்க டிகிரி ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா சில பேர் மாஸ்டர் டிகிரி லெவலில் இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த கொஸ்டினாக உங்கள் குவாலிஃபிகேஷன் லிஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு வேளை இப்போ எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, எம்ஏ படிச்சிருக்கீங்க, பிஏ படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, இல்லை பிஇ ஹோல்டர்ஸ் அப்படின்னா இவ்வளோ படிப்பை படிச்சுட்டு எதுக்கு இந்த ஜாபுக்கு வரீங்க, ஏன் அப்படி அந்த கேள்வி கேட்பாங்க. அதோடைய உள்நோக்கம் என்னவாக இருக்குன்னா, ஸோ இவ்வளோ ஹையர் ஸ்டடீஸ் படித்தவங்க இந்த லோ லெவல் ஒர்க்கை பண்ணுவாங்களா, அதை பண்ணும்போது இவங்க ஒரு மனநிலைமையில் இருப்பாங்க, அந்த மனநிலைமையோடு அவங்களால ஒர்க் பண்ண முடியுமா, அவங்க வாயிலிருந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ண முன் வருவாங்க. அதுக்காக நீங்கள் அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதிலை சொல்லணும். அந்த பதில் அவங்கள சாட்டிஸ்ஃபைடு பண்ணுற விதத்தில் இருக்கணும். ஒருவேளை அந்த கேள்விக்கு நீங்கள் அவங்கள சாட்டிஸ்ஃபைடு பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த கேள்விகள் கொஞ்சம் கிரிட்டிக்கலாகவே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு முடிவுலையும் அவங்க வந்துடுவாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேள்விக்கு 2வது வினாவுக்கு நீங்கள் உங்களோட மனப்பூர்வமான பதிலை சொல்லியே ஆகணும். ஸோ அடுத்தது நீங்கள் நீதிமன்ற பணிகளுக்காக அப்ளை பண்ணினதுனால நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஆவணங்கள் இருக்கும். அந்த ஆவணங்களை பற்றிய தகவல்கள் லைட்டாக உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே சில காமெடி கூட ஞாபகம் இருக்கும். ஜாமீன்னா என்னன்னு கேட்போம்ல, அந்த மாதிரி. அப்போது அந்த ஜாமீன்ற அந்த வார்த்தை, அப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டுன்ற அந்த வார்த்தை, ரிட்டுன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, பெட்டிஷன்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு சிம்பிளான வேர்ட்ஸ். இந்த சிம்பிளான வேர்ட்ஸுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு கூட நீங்கள் உங்களை செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜட்ஜு, அவருக்கு கீழே மேஜிஸ்ட்ரேட், அவருக்கு கீழே யார் அப்படின்றது, அதுக்கு அடுத்த நிலைமையில் யார் அப்படின்னு அந்த படிநிலைகளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் உங்கள் மாவட்டம் சார்ந்த நீதிபதிகளோட நேமு, அவங்களுக்கு கீழே அடிஷ்னல் ஜட்ஜஸ் அந்த நேம், இந்த லிஸ்ட்டை கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ
அந்த மாவட்டத்தினுடைய நீதிபதி பேராவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம திருன்னு முழிக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் அந்த கேள்விகளுக்கும் நீங்கள் ப்ராப்பராக பதில் வச்சுருக்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நாம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்தியா முழுக்க எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டதோடு இல்லாமல் இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இதில் சமீபத்திய நியமனமும் சமீபத்திய முக்கியமான தீர்ப்புகளும் அப்படின்ற வகையிலையும் கேள்விகள் அமையும். இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு புதுசாக ஒரு ஜட்ஜு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, சீஃப் ஜஸ்டிஸ். அவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல தெரியணும். சொல்லும் பொழுது இப்போ வந்து நமக்கு தெரியும், இப்போ கேஆர் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிடுவோம். ஆனால் அப்படி அந்த பதில் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, மாண்புமிகு நீதியரசர் திரு கேஆர் ஸ்ரீராம் ஐயா அவர்கள் புதிதாக மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக 34வது நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க சார் அப்படின்னு அப்படி சொல்லணும். அந்த சொல்லும் பொழுது அவங்களுக்கான ஒரு ஜாப், அந்த நீதிபதிகளுக்கான ஒரு பணி இருக்கு இல்லையா, அந்த பணிக்கான ஒரு மரியாதை, அந்த மரியாதையை நீங்கள் கொண்டு வந்து உங்கள் பதிலில் நிறுத்தணும். ஸோ அந்த வகையில் அதை எதிர்பார்ப்பாங்க. அடுத்ததாக இப்போ அந்த உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு புதிதாக ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்பாங்க. சஞ்சீவ் கண்ணா அப்படின்னு சொல்லணும். அவர் எத்தனையாவது நீதிபதினு கேட்குறாங்கன்னா 51வது நீதிபதி அப்படின்னு சொல்லணும். அப்போ அவருக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, 50வது நீதிபதியாக யார் இருந்தாங்க அப்படின்னா டிஒய் சந்திரசூட் ஐயா இருந்தாங்கன்னு சொல்லிடுறோம். இப்படி சொல்லும் பொழுது அந்த நேமை மென்ஷன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு அந்த நேம் ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்கலாமேன்னு தோணும். அப்படி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ டிஒய் சந்திரசூட் வந்து கடைசியாக வெளியில் போகும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு போனார். அவர் அட்டன் பண்ண கடைசி கேஸ் என்ன கேஸுப்பா அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதை உங்ககிட்ட கொஷினாக நான் முன் வைக்கிறேன். அவர் கடைசியாக அட்டன் பண்ண கேஸு என்ன கேஸு அப்படின்றத யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு இன்டர்வியூ கொஷினாக கூட எடுத்துக்குங்க. ஓகேவா? யார் கரெக்டான பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இந்த கேள்விக்கான பதிலை நான் அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகேவா? அவர் கடைசியாக போகும்போது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு போனார். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சென்சேஷனலான ஒரு கேஸு. அந்த கேஸு அது மட்டும் இல்லாமல் மனசை உருக்கக்கூடிய ஒரு கேஸ் மாதிரி இருக்கும். அந்த ஒரு கேஸில் தான் ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அமைச்சரவையினுடைய இலாக்காக்கள். இப்போ தமிழ்நாடு அரசு, திமுக அரசு தமிழ்நாடு ரூல் பண்ணுது. அப்போ அவங்களுடைய அமைச்சர்களுடைய இலாக்காக்கள், எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த இலாக்காக்களுக்கு இருக்காங்க அப்படின்றது. அதில் முக்கியம் வந்து இந்த சட்டத்துறை அமைச்சர். அதை கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சட்டத்துறை அமைச்சராக இப்போ யாருப்பா இருக்கா அப்படின்னு கூட கேட்பாங்க. அடுத்தது தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு நலத்திட்டங்கள். இப்போ தமிழ்நாடு அரசு தமிழகத்தில் புதிதாக என்னென்ன நலத்திட்டங்களை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் கோர்ட்டு, விரைவு நீதிமன்றங்கள், இதை பற்றிய தகவல்களும், இந்த மொபைல் கோர்ட்டுக்கு என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்கும், விரைவு நீதிமன்றங்களுக்கு என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தமிழக இந்திய அரசினுடைய அரசு சின்னங்கள் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போது ரிட்டன் எக்ஸாமுக்காகவே படிச்சிருப்பீங்க. அதை இன்னொரு தடவை ரீகால் பண்ணாலே போதும். ஸோ அந்த டேட்டாவை சொன்னால் போதும். அது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை, அதில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அப்புறம் எம்எல்ஏக்கள் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதுலேயும் இந்த பாராளுமன்ற தொகுதியில் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எம்பி, பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி யாருன்னு கூட கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தொகுதிக்குள்ளே தான் வருவீங்க. அந்த தொகுதியில் இப்போ யார் பார்லிமெண்ட் மெம்பர் அப்படின்னு கேட்பாங்க. அந்த தொகுதியில் இப்போ யார் எம்எல்ஏவாக இருக்காங்கன்னு கூட கேட்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது இப்போது ஒரு ரீசண்டான இஷ்யூ என்ன அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து உதயநிதி ஐயா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு புத்தாக்க திட்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது புத்தாக்க திட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு இப்போ நீராறும் கடலுடுத்த அப்படின்னு வரணும், கடல் எடுத்தன்னு பாடிடுறாங்க. தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட திருநாடுன்னு பாடுறாங்க. திராவிட நல் அந்த நல்ல விட்டுடுறாங்க. திராவிட நல் திருநாடும் அப்படின்னு பாடுறாங்களே. அப்போ அந்த இடத்துல பாடல் பாடும் பொழுது சில தவறுகளை பண்ணிடுறாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஒரு 2 days கழித்து முதலமைச்சர் ஐயா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து எல்லா துறைகளுக்கும் கட்டாயமாக்கப்படணும், அதை வந்து திரும்பவும் இந்த ஸ்கூல் ப்ரேயர்லலாம் பாட வைக்கிறது, இந்த மாதிரி வந்து சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு சிறப்பு கவனம் செலுத்தினாங்க. அப்போ அதனால் தமிழ்தாய் வாழ்த்து கூட உங்களை வந்து என்ன பண்ணலான்னா,
அந்த தமிழ்தாய் வாழ்த்தை எழுதினவங்க யார், அது எவ்வளோ செகண்ட் பாடணும், என்ன ராகத்தில் பாடணும், இதை கூட கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு சென்சேஷனல் இஷ்யூ, இப்போ ரீசெண்ட் இஷ்யூ, அதனால் இது மாதிரியான தகவல்கள்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தினுடைய முக்கிய ஆளுமைகளில் இப்போ தமிழ்நாட்டில் நிறைய துறைகளுக்கு நிறைய ஆளுமைகள் இருப்பாங்க. அரசியலுக்கு சில ஆளுமைகள் இருப்பாங்க, கலைத்துறையில் சில ஆளுமைகள் இருப்பாங்க, நீதித்துறையில் சில ஆளுமைகள் இருப்பாங்க, அறிவியலில் சில ஆளுமைகள், விளையாட்டு துறைகளில் சில ஆளுமைகள் இருப்பாங்க. அப்புறம் தமிழகத்திலிருந்து உலக அளவில் புகழ்பெற்ற சில ஆளுமைகள் இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அதிபர் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, கமலா ஹாரிஸ்னு ஒருத்தவங்களும் போட்டிடுறாங்க. அப்போ கமலா ஹாரிஸ்க்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா நம்ம சொல்லணும், தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுக்காவில் துளசேந்திரபுரங்கிற கிராமத்தில் தான் அவங்களுடைய முன்னோர்கள் இருந்தாங்க. அவங்க தாத்தா அந்த ஊருக்காரர் தான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அவர் வந்து ஸ்டெனோடைப்பிஸ்டாக 1930 வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவங்க அமெரிக்கா குடிபெயர்ந்ததுனால அப்புறம் அங்கேயே வந்து பிறந்தவங்க தான் இவங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில் சொல்லணும். சரியா? ஏன்னா இவங்கெல்லாம் உலக அளவில் ஃபெமிலியரானவங்க ஆயிட்டாங்க இல்லையா, அதனால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நீதித்துறைக்கும் அசோகருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். இப்போ அசோக சக்கரமே பார்த்தீங்கன்னா அவரால் தானே வந்திருக்குது. அப்போ அந்த மாதிரி அவருடைய பங்களிப்பு நீதித்துறைக்கு என்னென்ன இருக்குதுங்கிறதுலாம் கேள்வியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பழைய பார்லிமெண்ட் ஒன்று இருந்திருக்கும், அதுக்கு பக்கத்துலேயே புது பார்லிமெண்ட் ஒன்று கட்டினாங்க. இப்போ புது பார்லிமெண்ட் கட்டும்போது அதுக்கு என்ன பேர் சுட்டி கட்டினாங்கன்னு கூட கேட்கலாம். சென்ட்ரல் விஸ்டான்னு சொல்லலாம். பழைய பார்லிமெண்ட் என்ன பேர் வச்சாங்கன்னா சம்விதான் சதன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா சம்விதான் பவன்னு சொல்லலாம். இந்த பேர்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய முக்கியமான இயற்கை அமைவுகள் இது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எல்லாமே அக்ரிகல்ச்சரல் பேஸ்டு, அப்புறம் மக்கள் வாழ்வாதாரத்துக்கு நிறைய விஷயத்தை சார்ந்திருப்பாங்க. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு இயற்கை வளத்தில் ரொம்ப ஒரு வளமான ஒரு மாநிலம். அதனால இயற்கை அமைவுகளாக இங்கே இருக்கிறத பற்றி நம்ம பேசும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அந்த மலைகளில் இருக்கக்கூடிய அருவிகள், அந்த மலைகளில் இருக்கக்கூடிய நதிகள், அந்த நதிகளால் அந்த நதிகளை மறித்து கட்டியிருக்கிற அணைகள், அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற பறவைகள், விலங்குகள் சரணாலயம், அதுக்கப்புறம் உயிர்கோள காப்பகங்கள் இருக்கும். அப்புறம் இந்த மலைகளில் ஏதாவது சிகரங்கள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டீட்டெயில்டாக கலெக்ட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. அந்த டீட்டெயிலை திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றங்களுடைய தற்போதைய நீதிபதிகள் ஆல்ரெடி அவங்க நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒருவேளை முதல் நீதிபதியெல்லாம் யார், உயர்நீதிமன்றத்துக்கு முதல் நீதிபதி யார், உச்சநீதிமன்றத்துக்கு முதல் நீதிபதி யார் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் தமிழகத்துக்கு தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ தேர்தல் ஆணையராக ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க பேர் என்னன்னு கூட கேட்கலாம். சரியா? இப்போ சமீபத்தில் நியமிக்கப்பட்டாங்க சத்யபிரதா சாவுக்கு பதிலாக. அப்புறம் தமிழ்நாடு அரசினுடைய இந்த தேர்தல் ஆணையம் என்னென்ன கட்சிகளுக்கு என்னென்ன சின்னங்கள் வழங்கி இருக்குது, அப்புறம் கட்சிகள் நம்ம தமிழகத்தில் மாநில கட்சிகளாக எது எது இருக்குது, தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குது, தேசிய கட்சியோட சின்னங்கள் எது, தேசிய கட்சியோட லீடர்ஸ் யார், ஓகேவா? இப்போ ஒரு சில உதாரணம் நம்ம சொல்லலாம்ல. இப்போ கட்சிகளுக்கு வழங்குற சின்னம்னா இப்போ ஃபெமிலியரான சின்னம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போ ஒரு பம்பரம் சின்னம்னு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பம்பரம் சின்னத்துடைய கட்சி எந்த கட்சி, அந்த கட்சியோட பேர் என்னன்னா மறுமலர்ச்சி திராவிட கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது மதிமுக, வைகோ அவங்க இருக்காங்கல்ல அவங்க கட்சி. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகள் ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன ரீசனால இது முக்கியம் அப்படின்னா, இப்போ நீங்களே ஒரு இந்த கோர்ட்டு வேலைக்கே போகணுன்னாலும் அதில் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்போ இடஒதுக்கீடு சம்மந்தமாக தமிழ்நாடு அரசுக்கு என்னென்ன கேஸ் நடந்திருந்திருக்கு, இந்திய அளவில் இடஒதுக்கீடு தொடர்பாக என்னென்ன கேஸ் நடந்திருக்குது, அது எந்தெந்த ஆண்டு நடந்திருக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன சதவீதத்தில் என்னென்ன கம்யூனிட்டி ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கிறதெல்லாம் கூட கேள்வியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ஒன்ஸ் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்துக்கு முக்கியமாக 3 படைகள் இருக்கும். இராணுவம், அப்புறம் கடற்படை, விமானப்படைன்னு இருக்கும். அதில் வந்து காலாட்படை இராணுவத்துக்கு ஜென்ரல் பதவி தான் ஹையர் போஸ்டிங், கடற்படைக்கு அட்மிரல் இருப்பாங்க, விமானப்படைக்கு மார்ஷல் இருப்பாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேஸுக்கான இன்டர்வியூக்கு மட்டும்தான் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து ஓஏவுக்கு, மசால்ஜிக்கு, அப்புறம் இது எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப்க்கு செகண்ட் பேஸ் இன்டர்வியூ நம்ம அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர் பைலிஃப், ஓஏ, மசால்ஜி இந்த மாதிரி பணியிடங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ் மூலமாகவே நடத்தி கொடுத்ததில் நிறைய பேர் 90 above இந்த ஓஏ மசால்ஜிலாம் 90 above எடுத்தவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதேமாரி ப்ராக்டிக்கல் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதில் கலந்துக்கணும் விருப்பப்படுறவங்க அதில் இருக்கிற ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அதில் கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதோட ரிலேட்டட் வீடியோஸும் அதுக்கப்புறம் ஒரு மார்க் இன்டர்வியூ ஒன்று நடத்தியிருப்போம். அந்த இன்டர்வியூ வீடியோவும் உங்களுக்கு வரும்.
ஸோ அதையும் பார்த்துக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு இன்டர்வியூ போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.